Hi guys, welcome you all for the new video in our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா most common HR questions, why should we hire you? இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர் நம்ம சொல்லணும், எந்த ஆன்சர் சொன்னால் ஈஸியாக நீங்கள் வந்து இன்டர்வியூவில் இந்த கொஸ்டினை வந்து ஃப்ளாஷ் அவுட் பண்ண முடியுங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. எஸ், எந்த ஒரு இன்டர்வியூவா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்ககிட்ட வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் இதுதான் கேட்பாங்க. அந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் இந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா ஆல்ரெடி நாம இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ப்ளீஸ் செக் இட் அவுட். லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். என்னன்னா இந்த கொஸ்டின் வை ஷுட் வி ஹையர் யூ, இந்த கொஸ்டினுக்கு ஜஸ்ட் ஒன்லி 3 ஸ்டெப்ஸ் தான். இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியா இந்த கொஸ்டினை வந்து அழகா முடிச்சிடலாம். அது என்னென்ன ஸ்டெப்ஸ்னு ஒவ்வொரு ஸ்டெப்ஸா நம்ம நெக்ஸ்ட் நான் டிஸ்கிரைப் பண்றேன். கரெக்டா இது நீங்க வந்து அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், இந்த கொஸ்டினை ஈஸியா நீங்க வந்து முடிச்சிடலாம். நம்பர் ஒன் ஸ்டெப்ஸ் நீங்க வந்து பாத்துங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 ஸ்டெப்பை நீங்க வந்து பாக்குறதுக்கு முன்னாடி ஒன்னு நான் சொல்லணும். எந்த ஜாபுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க, எந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, சோ அந்த ஜாபுக்கு ஒரு ஜேடி இருக்கும். ஜேடினோடனே நீங்க வேற எதுவும் நினைக்க வேணாம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை ஒரு ஜஸ்ட் நீங்க ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. அந்த ஜேடியில நீங்க அவங்க கொடுத்திருக்கிற கம்பெனி கொடுத்திருக்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களோட இதுக்கு கிரைட்டீரியாவில் வந்து மேட்ச் ஆகுதா, அந்த மேட்ச் ஆகுதான்னு மட்டும் கரெக்டா ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சுனாலே போதும். நான் சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸை நீங்க அழகா அதுல வந்து கோரிலேட் பண்ணி இந்த கொஸ்டினை நீங்க முடிச்சிடலாம். ஸ்டெப் 1, ஆட் வேல்யூ டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே ஒரு வேல்யூ வந்து நீங்க வந்து கொடுக்கணும். இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க பண்ணக்கூடியது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு ஒரு பைப்பிங் இன்ஜினியருக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, எஸ் நான் பைப்பிங் இன்ஜினியர், இந்த இதுல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா கோர்சஸ் நீங்க பண்ணிருக்கலாம். எஸ், பேசிக்கலி எல்லாத்துக்குமே டிகிரி இருக்கும். இந்த பர்டிகுலர்லி ஜாப் டிஸ்கிரிப்ஷனா அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க என்ன நமக்கு தேவை அப்படிங்கிறது. அதுல இருந்து கீ பாயிண்ட்ஸ் எடுங்க. அந்த கீ பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் நீங்க அதுல கண்டிப்பா நீங்க முடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி நீங்க வந்து அதுல முடிச்சுப்பீங்க. சோ அது கூட கோஆர்டினேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேக்சிமம் இதுல இப்ப இந்த பைப்பிங் இன்ஜினியர் நம்ம சொன்ன மாதிரி இந்த இதுக்கு எஸ் நான் இந்த பைப்பிங் இன்ஜினியர் நான் முடிச்சிருக்கேன். பேசிக்கலி நான் இந்த டிகிரி நான் முடிச்சிருக்கேன் இன்ஜினியரிங்ல. ஆஸ் வெல் அஸ் நான் என்னோட ஃபார் திஸ் கெரியர் இந்த பைப்பிங் இன்ஜினியருக்காக எக்ஸ்ட்ரா அடிஷனல் கோர்சஸ் நான் வந்து இவ்வளவு நான் முடிச்சிருக்கேன்னு சொல்லி இந்த ஸ்டெப் 1 நீங்க வந்து கவர் பண்ணலாம். ஸ்டெப் 2, ஐடென்டிஃபை நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் an ஆர்கனைசேஷன். அந்த நீங்க இன்டர்வியூ கொடுக்குற ஆர்கனைசேஷன்ல இருந்து உங்ககிட்ட இருந்து அவங்க கிட்ட என்ன நீடு, அவங்க உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கிறது வந்து நீங்க கிளியர் கட்டா நீங்க ஒரு எப்படி சொல்றதுன்னா நீங்க அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். எப்படி தெரிஞ்சிருக்கணும்? சிம்பிள், நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஜாப் டிஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு கீ ஆல்ரெடி நம்ம கிட்ட அவங்க கொடுத்துட்டாங்க. சோ அதுல இருந்து தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். சில 2-3 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து ஒரு டெக்னிக்கலா கொடுத்துருப்பாங்க. அந்த டெக்னிக்கல் டேர்மை நீங்க எடுத்து நீங்க ஈஸியா அதை நீங்க வந்து கவர் பண்ணிடலாம். நம்ம கிட்ட இருந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நம்மளோட நீட் அந்த ஆர்கனைசேஷன், தட் மீன்ஸ் பர்டிகுலர் அந்த ரோலுக்கு என்னன்ட்டு. சோ சிம்பிள், ஆல்ரெடி நான் ஸ்டெப் 1ல சொன்ன மாதிரி தான். பைப்பிங் இன்ஜினியர் ரோலுக்கு ஸ்டெப் 1ல நீங்க அதை கவர் பண்ணிட்டீங்க. ஸ்டெப் 2ல சேம் அவங்களோட நீடு என்னவா இருக்குன்னா, அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் அந்த பர்டிகுலர் பைப்பிங் டீமுக்கு நீங்க என்னவா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட், எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ ஆடடா நீங்க என்னவா இருக்க போறீங்க அப்படிங்கறது தான் நீங்க இதுல வந்து சிம்பிளா சொல்லணும். ஏன்னா நியர்லி ஒரு ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோலுக்கு இப்ப இருக்கிற காம்படிஷனுக்கு மினிமம் 100 கேண்டிடேட்ஸ் வெளியிருக்காங்க. அந்த 100 கேண்டிடேட்ஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு வரணும்னா இந்த ஸ்டெப் 2 நீங்க கரெக்டா முடிச்சிருங்க. எஸ், ஸ்டெப் 3ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள், கிரியேட் எ ஸ்டோரி. ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுங்க. ஸ்டோரி கிரியேட் பண்ணணும்னா மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா ஸ்டோரி கிரியேட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் 2 or 3 லைன்ஸ்ல ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுங்க. நம்ம எந்த ரோல் பத்தி பேசிட்டு இருக்கோம்? பைப்பிங் இன்ஜினியர் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். இதுல நீங்க வந்து சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு ஸ்டோரி எப்படி கிரியேட் பண்ணணும்னா, எங்கேயாச்சும் நீங்க ப்ரீவியஸா நீங்க ஒர்க் பண்ண கம்பெனில நீங்க வந்து கிளியர் கட்டா சம்திங் ஒரு நீங்க பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா, தட் மீன்ஸ்
பைப்பிங்கில் எப்படி சொல்றது, பைப்பிங்கில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நீங்கள் வந்து அச்சீவ்மெண்ட் மீன் நாட் லைக் தட், நீங்கள் வந்து ஒரு இது முடிச்சிருப்பீங்க. தட் மீன்ஸ் இந்த டெலிவரி டேட்டை வந்து நீங்கள் கம்மி பண்ணி முடிச்சிருப்பீங்க. தட் மீன்ஸ் ஒரு நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் சொல்லியிருப்பானுங்க, இந்த டேட்டுக்குள்ளார இதை நீங்கள் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதை நீங்கள் முன்னாடியே முடிச்சு கொடுத்துருந்துருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுங்க. அதாவது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அண்ட் ஸ்டெப் 3 இது மூணையும் கவர் பண்ணி நீங்க லாஸ்டா இந்த ஒரு ஸ்டோரியை ஒரு 1 or 2 லைன்ல வச்சு முடிச்சுட்டு நீங்க சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி நீங்க இந்த ஜாபை கண்டிப்பா, தட் மீன்ஸ் இந்த why should we hire you இந்த கொஸ்டினை நீங்க வந்து ஈஸியா பிரேக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் ரவுண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்க வந்து ரெடி ஆகலாம். நான் சொன்ன இந்த 3 ஸ்டெப் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ.